ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு டிசம்பரில் நடந்த பாமக பொதுக்குழுவில் ராமதாஸ் அன்புமணி இடையே வெளிப்படையாக வெடித்த மோதல் 7 மாதங்களை கடந்தும் நீடிக்கிறது. பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கி நானே தலைவர் என அறிவித்ததால் பிரச்சினை பூதாகரமானது. அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை. பாமக எனும் ஆளுயர கண்ணாடியை ஒரு நொடியில் உடைத்தவர், கூசாமல் பொய் சொல்லக்கூடியவர் என மகன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கொட்டினார். அன்புமணிக்கு ஆதரவாக இருந்த பொதுச் செயலர் வடிவேல் ராவணன் உள்ளிட்ட நிர்வாகிகளை கட்சி பதவிகளிலிருந்து நீக்கிவிட்டு புதியவர்களை நியமித்து வருகிறார். இப்படி 100க்கும் மேற்பட்டோரை பொறுப்புகளிலிருந்து நீக்கிய ராமதாஸ் மகன் அன்புமணி மீது மட்டும் கடைசி ரீதியாக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது பாமகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: பாமகவில் இருக்கும் ஒவ்வொருவரும் அதிர்ச்சி அடையும் அளவுக்கு மகன் மீது அத்தனை குற்றங்களை ராமதாஸ் அடுக்கினார். அன்புமணிக்கு துணை நிற்கும் நிர்வாகிகளை தொடர்ந்து நீக்கி வருகிறார். மகனின் நடைப்பயணத்திற்கு தடை விதிக்க கோரி உள்துறை செயலர் டிஜிபியிடம் புகார் அளிக்கும் ராமதாஸ் அவர் மீது குறைந்தபட்ச ஒழுங்கு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை. மற்றவர்களை கட்சியிலிருந்து நீக்கியவர் பூம்புகார் மகளிர் மாநாட்டிற்கு அன்புமணிக்கு அழைப்பிதழ் அனுப்புகிறார். மொத்தத்தில் ராமதாஸால் மகன் அன்புமணியை விட்டுக் கொடுக்க முடியவில்லை. இதை புரிந்து கொண்டுதான் அன்புமணியும் தன்னிச்சையாக செயல்படுகிறார். இருவரும் பாச பிணைப்பில் இருந்தால் கட்சியை ஏன் பலிகடா ஆக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இத்தனை சலசலப்புக்கு மத்தியில் ஆகஸ்ட் 9 பாமக பொதுக்குழு கூட்டத்தை மாமல்லபுரத்தில் கூட்டவிருப்பதாக அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதற்கு போட்டியாக ஆகஸ்ட் 17 கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இந்த பொதுக்குழு கூட்டங்கள் மூலம் கட்சியிலிருந்து ஒருவரை மற்றொருவர் நீக்கி அறிவிப்பு வெளியிடுவர் என கட்சியினர் கூறுகின்றனர்.